வியூவர்ஸ், 3 முக்கிய ஆன்மீக அதிசயங்களை இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல உலகின் முதல் கண்ணாடி கோவில். ராஜகாளியம்மன் கோவிலான இது மலேசியாவின் ஜோஹர் பஹ்ரு நகர்ல அமைஞ்சிருக்கு. 1990களில் கட்டப்பட்ட கோயிலான இது கடந்த 2009வது வருஷம்தான் பிரதான குருக்களின் புதிய எண்ணங்களால முழுதும் கண்ணாடி கோயிலா மாற்றப்பட்டது. இங்க தூண்கள், தரை, மேற்கூரை, கதவு இப்படி கோயில் முழுவதும் 3 லட்சத்திற்கும் அதிகமான சிவப்பு, நீலம், பச்சை, வெள்ளை, ஊதா ஆகிய நிறங்களால் ஆன கண்ணாடிகள் ஒட்டப்பட்டிருக்கு. மேற்கூரையை ஒட்டின மாதிரி இருக்கிற 10ற்கும் மேற்பட்ட சிலைகள் தங்க முலாம் பூசப்பட்டு ஜொலிக்குது. தவிர பிரம்மா, விஷ்ணு, சிவன், சாய்பாபா, அன்னை தெரசா, புத்தர், குருநானக், இயேசுநாதர் ஆகியோருக்கான மார்பிள் சிலைகளும் கண் கவரும் வகையில அமைஞ்சிருக்கு. உலகின் முதல் கண்ணாடி கோவில்னு பெருமை பெற்ற இது மலேசியாவின் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லயும் இடம்பெற்று மக்கள் அதிகம் விரும்பும் ஆன்மீக ஸ்தலம்னு பெருமை பெறுது. அடுத்து நாம பார்க்க போறது 6000 ஆண்டுகள் பழமையான சிவன் கோவில. டேராடூன்ல இருக்கிற இது தப்கேஸ்வர் மகாதேவ் கோயில்னு அழைக்கப்படுது. இது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருவாயிருந்த துரோணாச்சாரியார் சிவனை நோக்கி தவம் இருந்து பல அஸ்திரங்களையும் சஸ்திரங்களையும் பெற்ற இடமாம். ஸ்கந்த புராணத்துல இடம்பெற்றிருக்கும் இத்தலம் ஏறத்தாழ 6000 ஆண்டுகள் பழமையானதுன்னு இங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. ஒரு நீண்ட நெடிய குகைக்குள்ள சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியா அருளை தராரு. அவர் பல ரூபங்கள்ல பலருக்கும் காட்சி கொடுத்ததால ஒவ்வொரு நாளும் விதவிதமான அலங்காரங்களையும் ஏற்கிறாரு. குகைக்கு வெளியே ஓடும் பருவகால நதி மழை காலங்கள்ல குகைக்குள்ளேயும் வந்துடுது. தவிர குகையின் மேற்கூரை வழியா தண்ணீர் துளிகள் பாறைகளிலிருந்து எப்பவும் சொட்டுது. அதனால இக்கோயில் ஏசி போட்டது போல 24 மணி நேரமும் ஜில்லுன்னு இருக்கு. இருந்தாலும் சூடான கந்தக சுனையும் குகைக்கு உள்ளேயே கொதிக்குது. கடைசியா நம்ம பார்க்க போறது 13 மைல் சதுர அளவு கொண்ட இயற்கையான ஸ்ரீ சக்கரம். இது அமெரிக்காவின் ஒரெகன் மாநிலத்துல மிக்கி பேசன் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. ஒரு சமயம் இந்த வழியா விமானத்துல பயணம் செஞ்ச ஒரு ராணுவ அதிகாரி இது ஏதோ ஒரு நாட்டின் வரைபடம்னு நினைச்சாரு. அப்புறம்தான் இது என்னன்னு கூர்மையா ஆராய இந்து மதத்தில் வழிபடப்படும் ஸ்ரீ சக்கரம்னு அமெரிக்கர்களுக்கு புரிஞ்சது. இது சம்பந்தமா அந்நாடு 100 ஆண்டுகள் முயற்சி செஞ்சும் இதே மாதிரி ஒன்று அதே இடத்துல வரைய முடியல. மேலும் கடந்த செப்டம்பர்ல UFOவை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் தீவிரமா ஆய்வு செஞ்சு இங்க மனிதர்கள் வாழ்ந்ததற்கான எந்த தடயமும் இல்லைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக வானத்துல 30 நிமிடங்கள் வட்டமிட்டாதான் முழுசா தெரியக்கூடிய இந்த 13 மைல் சதுர அளவு கொண்ட ஸ்ரீ சக்கரம் எப்போ, எப்படி, ஏன், யாரால இங்க வந்ததுன்னு அமெரிக்க ஆய்வாளர்கள் மூளைய கசக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இதுதான் இந்து புராணங்கள்ல குறிப்பிடப்படும் மேருமலையா தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல தெரிவியுங்க. இன்னும் இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.